இந்த எர்த்குவேக்கு வந்து நம்ம மலைகள்ல எல்லாம் வீடு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படிலாம் இல்லை. ஒரு பிளாட்ஃபார்மே ஸ்டாண்டர்டைஸ் கிடையாது இந்தியா ஃபுல்லாக. நம்ம ஊர் மாதிரியே ஒரு அடி உயரத்துக்கு பிளாட்ஃபார்மு, ஏறி பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் பில்லர் பாக்ஸு. ஸ்ரீலங்கா பாப்புலேஷன் கம்மி, பட் த்ரூ அவுட் ஸ்ரீலங்கா மெயின் டவுன்ஸில் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிசைன் யூ கேன் கம்பேர் இட் வித் எனிதிங் இன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இங்கே அசோக் நகர்லாம் உங்களுக்கு சொன்னால் தெரியாது. முதல்ல டவுன்ஷிப் பிளான் பண்ண போதே சாம்பாட்டர் கட்டர்லாம் கட்டிட்டு தான் பிளான் பண்ணாங்க. அதுக்கு மேலேயே இப்போ புதுசாக கட்டுறேன்னு சொல்லிட்டு ஷாம்பியாக பண்ணி சரியாக கனெக்டிவிட்டி இல்லாமல், அது நான் சொல்லிருக்கின்றது எனக்கு தெரியும், அதுலேயுமே கோல்மால் நடந்திருக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது வி கால்ட் லீடிங் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா. அப்படிப்பட்ட ஒரு சிட்டியில் நடு ரோட்டில் சாம்பாட்டர் கட்டுற அன்பிலீவபிள். தே ஆர் ஜஸ்ட் செக்கு மாடர்ன் வாங்கல, அந்த மாதிரி தான் வேலை செய்றாங்க. தப்பா ரொம்ப ஊண்டிங்கான வார்த்தை. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. இப்ப இந்த பூகம்பம் நீங்க சொன்னீங்க, இப்ப பூகம்பம் ஃப்ளட்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏரி மேல வீடு கட்டியிருக்கோம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த எர்த்குவேக்கு வந்து நம்ம மலைகள்ல எல்லாம் வீடு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அது என்ன உங்க பார்வையில? அப்படிலாம் இல்லைம்மா. அதாவது எங்க பண்றதா இருந்தாலும் ஒரு ஹை ரைஸ் பில்டிங் ஓரளவுக்கு மேலே இருக்கக்கூடாது. நம்ம ஊர்ல அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து அந்த அதிகாரிகளும் அரசாங்கத்தோட இஷ்டத்துக்காக மாறுபடுது. ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு பிளாட்ஃபார்மே ஸ்டாண்டர்டைஸ் கிடையாது இந்தியா ஃபுல்லாக. நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, இந்த பிளாட்ஃபார்ம் டிசைன்றது ஸ்டாண்டர்டைஸ் டிசைன். நம்ம ஊர் மாதிரியே ஒரு அடி உயரத்துக்கு பிளாட்ஃபார்மு, ஏறி பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் பில்லர் பாக்ஸு. ஒரு யூ டோன்ட் ஹவ் அ பிளேஸ் ஃபார் வாக்கிங். அங்கே அப்படி கிடையவே கிடையாது. ஈவன் ஸ்ரீலங்கா பாப்புலேஷன் கம்மி, பட் த்ரூ அவுட் ஸ்ரீலங்கா மெயின் டவுன்ஸில் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிசைன் யூ கேன் கம்பேர் இட் வித் எனிதிங் இன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அது மாதிரியா அது வந்து நம்ம ஒரு மேன்ஹோல் ஒழுங்காக போட மாட்டேன்றாங்க. ஸ்டாம் வாட்டர் கட்டிருக்காங்க, அதுக்கு கிரில் போட்டிருக்காங்க. அந்த கிரில்லோட குவாலிட்டி அந்த பிடபிள்யூ இன்ஜினியருக்கு தெரியாதா? சீஃப் இன்ஜினியர் தெரியாதா? என்ன குவாலிட்டி போகிற லாரி போகிறது, குட்டியான போகுது, 407 லாரி போகுது, உடஞ்சி போச்சுன்னா ஒரு தனியாக போயிட்டு இருக்க ஒரு குழந்தை தான் அந்த பள்ளத்தில் வந்து போகும், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ அவங்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கறையற்ற தன்மை, இன்சென்சிட்டிவ்ன்ற வார்த்தை ரொம்ப ஊண்டிங்காக இருக்கும். ஒரு டெஃபினட்டாக அக்கறை இருந்ததுன்னா ஒரு பேஷன். இப்போ என்னுடைய ப்ரொஃபஷனை தவிர இது என்னோட பேஷன் தான். ஒரு சீஃப் இன்ஜினியர் குவாலிஃபைட் பர்சன், அவர் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டாம் வாட்டர் கிரெயினோட கிரில் இருக்கணும். இது போட்டோன்னா 60 வருஷத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியும், தேவை இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் 100 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு டிசைன் பண்ண முடியுமே. ஐ கேன் ஷோ யூ ஃபோட்டோகிராஃப்ஸ். நான் இதுக்காகவே ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அங்கேருந்து இப்போ தான் யூஎஸ் கனடா போயிட்டு வந்தேன். அங்கேருந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் எனக்கு வருத்தம் அதெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா திருப்பி செஞ்ச செலவு பண்ணுறது, நம்ம பணத்தை நம்மளே சாக்கடை கொண்டு போய் கொட்டுற மாதிரியா. இப்போ இங்கே அசோக் நகர்லாம் உங்களுக்கு சொன்னால் தெரியாது. முதல்ல டவுன்ஷிப் பிளான் பண்ண போதே சாம்பாட்டர் கட்டர்லாம் கட்டிட்டு தான் பிளான் பண்ணாங்க. அதுக்கு மேலேயே இப்போ புதுசாக கட்டுறேன்னு சொல்லிட்டு ஷாம்பியாக பண்ணி சரியாக கனெக்டிவிட்டி இல்லாமல், இப்போவும் சில ஹோட்டல்ஸ்லாம் அதை திறந்து விட்டுட்ருக்காங்க. அங்கே தண்ணி தேங்கிட்டு இருக்கு, ஃப்ளோவே கிடையாது. அண்ட் அதுக்கு வந்து அங்கங்கே ஒரு 500 மீட்டருக்கு ஒரு கன்வென்ஷன் பெல் எடுங்க, ரீசார்ஜிங் பாயிண்ட் ஆகும், அந்த ஸ்டாக்னன்ட் வாட்டர் அதுக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி நான் வந்து 2013-14 டெக்கான் கிரானிக்கல் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். அதை பேஸ் பண்ணி இப்போ இது இந்த ஸ்மார்ட் சிட்டி பிளான்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அசோக் நகர்லேருந்து கார்பரேஷனுக்குள்ளே இருக்கிற இந்த ஜோனில் மட்டும், அசோக் நகர் டிவிஷனில் மட்டும் 200 இடத்துல போட்டிருக்காங்க. அது நான் சொல்லிருக்கின்றது எனக்கு தெரியும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அதுலேயுமே கோல்மால் நடந்திருக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் வந்து 7 வரை போடணும் அப்படின்னு ஆர்டர், 7 வரை போடாமல் 3 வரை போட்டோன்னா அதை செக் பண்ணி கைது போடுறவங்களுக்கு அதில் தான் பப்ளிக் இன்வால்வ்மெண்ட் கொண்டு வரணும். ஸ்டாம் வாட்டரோட கிரில்லாம் இருக்குல்ல, அது வந்து சுத்தமாக மனசாட்சியே இல்லை. துரோகம் அது. நான் உடஞ்சி போய் அதுக்கு மேலே ஜல்லி போட்டு மூடினதை நான் 1000 காப்பி போட்டேன். அண்டு அவசரமாக ஸ்டாம் வாட்டர் கட்டுறேன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் கட்டினதெல்லாம் நான் கட்டுவேன். உலகத்துலேயே எந்த கண்ட்ரிலையும் அதாவது வி கால்ட் மெட்ரோஸ், இது லீடிங் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா. 4 சிட்டி தான் ஒரு காலத்தில் டிவிலே போடுவோம், சென்னை, பம்பாய், கல்கட்டா, டெல்லின்னு. அப்படிப்பட்ட ஒரு சிட்டியில் நடு ரோட்டில் ஸ்டாம் வாட்டர் கட்டுற அன்பிலீவபிள். தாய்லாந்து மாதிரி கண்ட்ரி விச் இஸ் ஹைலி டிபெண்டிங் ஆன் டூரிஸ்ட் அண்ட் அதர் திங்ஸ். எவ்ரி ஸ்ட்ரீட் ஹாஸ் இது பம்பிங் ஸ்டேஷன். அந்த எண்டிலேயே சிவரேஜ் வாட்டர் க்ளீன் பண்ணி ட்ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கார்டனுக்கு யூஸ் பண்ணணுமா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அழகாக பண்ணுறாங்க. நம்மளுக்கு எங்கே பம்பிங் ஸ்டேஷன் இருக்குன்னே தெரியல.
எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது நீங்கள் ஒன்றுமே வேண்டாம். எங்கெல்லாம் சூவேஜ் வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும். ஹோட்டலுக்கு என்ன கண்டிஷன் அவங்க கொடுக்குறாங்க, எப்படி அங்கே மட்டும் ஓவர்ஃப்ளோ ஆகுது, அவங்கக்கிட்டே கொஞ்சம் லைட்டாக ஓவர் சார்ஜ் பண்ணால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரியே ஹெல்த் ஹசார்டாக ஒன்று பண்ண அக்கறையே இல்லைங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் எஸ்பெஷலி படித்தவங்க தே ஆர் ஜஸ்ட்டு செக்கு மாடுன்னு வாங்கல, அந்த மாதிரி தான் வேலை செய்வாங்க. தப்பாக ரொம்ப ஊண்டிங்கான வார்த்தை. அது கட்டி விட்டால் சுற்றி வரணும்னு தெரிய பாடம் சுற்றிட்டே இருக்கும். நான் உள்ளே போயிட்டேன்னா காமிக்கிறது பச்சை வெங்காயம் கையெழுத்து போடணும், அவ்வளோதான். நான் வந்து இது வந்து தப்பு, இத்தனை நாள் இது தப்பாக நடந்துட்டுருக்கு, இது ஒழுங்காக தான் பண்ணணும். இந்த க்ரில்லு இந்த வருஷம் போட்டோன்னா 60 வருஷத்துக்கு ஸ்டாம் வாட்டர் கட்டோட க்ரில்லு மாற்றக்கூடாது, அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கணும், இவ்வளோ திக்னஸ் இருக்கணும், இந்த இது இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். பண்ணலாமே. நியூயார்க்கில் வந்து இதில் டைம் ஸ்கொயரில் இருக்கிற சம் ஆஃப் த மேன் ஹோல் கவர்ஸ்லாம் மேட் இன் கல்கட்டா இந்தியா அப்படின்லாம் இருக்கும். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துன்னு போனது. இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாம். எனக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம வந்து அவ்வளோ ஒஸ்தியாக இருந்தவங்க நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒஸ்தியான ப்ராடக்ட் போட மாட்டேன். நம்ம தயாரித்த ப்ராடக்ட் அங்கே இருக்குது. இப்போ இதில் வந்து மக்கள் எப்படி அவங்கள காப்பாற்றிக்கிறது சார்? மக்கள் ஃபஸ்ட்டு ஒழுக்கம் வேணுமா? நான் வந்து ரோட்டில் போய் நீங்கள் பெருக்கணும்னு சொல்லலை, குப்பை போடாமல் இருக்கும். அது பண்ணுறாங்களா? கார்லேருந்து போடுறான். அவன் காரில் போகிறதுக்கே லாய்க்கில்ல. காரில் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு போகிற இடத்துல ஒரு குப்பை தொட்டில் போட்டு போகலாம், கிடையாது. ரெண்டாவது ரீசைக்கிளிங்க்கு வந்து கவர்மெண்ட் கேன் இனிஷியேட் இது ஒரு என்கரேஜிங். இப்போ பாட்டில்லாம் இருக்குன்னா இத்தனை பாட்டில் வந்து கலெக்டிங் பாயிண்ட் போட்டு அவங்களுக்கு ஒரு சார்ஜிங் கார்டு ஒன்று கொடுத்துடலாம். இவ்வளோ பாயிண்ட் சார்ஜ் பண்ணிங்க, அந்த இப்போ வந்து மெட்ரோலுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கார்டை, இல்லை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், கம்மிங் பேக் டு வெதர். இப்போ வந்துட்டு ஓவராக வெயில் அடிக்குது, நிறைய வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்னன்னு தெரியல, நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல, பட் நிறைய வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு மழை பெஞ்சா நிறைய மழை பெய்கிற மாதிரி இருக்குது. வெயில் காலத்துல மழை பெய்யுது. இந்த மாதிரி வெதருக்கே ஒரு மூட் ஸ்விங்ஸ் மாதிரி இல்ல. நம்மளுக்கு மெமரி ரொம்ப கம்மிமா. சாரி, நான் நீங்க சொல்றது இந்த ரெண்டாவது நம்ம we are grown more to the comfort zone. ஓகே. இப்போ நான் வந்து என் லைஃப்லேருந்து ஏர் கண்டிஷன் அனுபவிக்க ஆரம்பிச்சது 50 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி ஏசினா ஏதோ ஒரு ஆஃபீஸில் எங்கேயா பண்ண வந்தது. வீட்டுக்கு ஏசி வந்தது என்னுடைய 50வது வயசுக்கு அப்புறம் தான் வச்சுக்கோங்களேன். பட் நீங்கள்லாம் யூ ஸ்டார்டட் என்ஜாயிங் ஏர் கண்டிஷன் ஃப்ரம் தி பிகினிங். ஆஃபீஸ் போன உடனே இருக்குது. போன உடனே பேங்க்லலாம் ஏசி. நாங்களாம் இருந்த பேங்க் போகிற காலத்தில் பேங்க்கில் ஏசிலாம் கிடையாது. இப்போ ஏசி இல்லாத பேங்க்கே கிடையாது. எல்லா இடத்துலையும் இந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்தவர நம்மளுடைய பாடியோட இது வந்து வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை ரெடியூஸ், அதனால ப்ளேம் பண்ணுறோம். ரெண்டாவது நிறைய பில்டிங் கொஞ்சம் கொஞ்சம் ஆகிடுச்சு, கவர் கம்மி, ரேடியேஷனோட வர எஃபெக்டும் இருக்குது. அண்டு முன்னெல்லாம் நான் சின்னவனாக இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து லாரியில் பின்னாடி ஓட்டப்பட்ட பைப் வச்சு நல்ல பீக் சமயத்தில் ரோடெல்லாம் தண்ணி விட்டுட்டு போவாங்க. அதுக்கு வந்து 2 பெனிஃபிட் உண்டு. ஒன்று வந்து ரோடை கூல் பண்ணும், அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகிறது வந்து க்ளவுட் பில்டிங் ஹெல்ப் பண்ணும். ஆமாம், உண்டா இல்லையா? அதெல்லாம் போயிடுச்சு. அதுதான் சொல்ல, இந்த வாட்டர் ரீசைக்கிளிங்காக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும், அதில் பணம் இருக்குன்றதை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களா? ஒன்றுமே இல்லை. ஒரு ஹோட்டலில் எடுத்திங்கன்னா வாழை இலையிலேருந்து கரிக்கா குப்பையிலேருந்து ஆர்கனைஸாக கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அதை ரீசைக்கிள் பண்ணாங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் மெனூர். நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் வந்து நம்ம எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணுறது வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன் போனதுனால சொல்கிறோமே தவிர, கார் கூட ஏசி. இந்தியாவில் கார் ஏசி கார் எப்போ வந்து நீங்களே சொல்லுங்கள், 90ஸ்க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி ஏர் கண்டிஷன் கார் ரொம்ப லிமிட்டட், அம்பாசடர் வசதி இருக்கவங்க போட்டுப்பாங்க, இல்லைனா இருக்காது. ஸோ அது மாதிரி கம்ஃபர்ட் ஆனதுனால வி ஸ்டார்டட் ப்ளேமிங் ஆன் த வெதர். வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அது ஆகிடுச்சு. இப்போ இயல்பை விட அதிக வெயில் அப்படின்லாம் ரிப்போர்ட் ஆகுது இல்லையா? ஆமாம்மா, அது இப்போ இயல்பை விட அதிக வெயில். அதுக்கும் கிளைமேட் சேஞ்ச்னால ஏதாவது இல்லை அப்படி இல்லை. அதாவது இயல்புன்னா என்னன்னா, இந்த பீரியடில் இப்போ மார்ச்னா வந்து வி ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் வின்டர்லேருந்து ஸ்ப்ரிங் வந்து சம்மருக்கு போகிறோம். அப்போது மார்ச்சில் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 30 மேலே போகாது அப்படின்றது. 32 வந்துட்டு இயல்பை விட 2 டிகிரி அதிகம் அப்படி சொல்கிறது. பட் 42 ரெக்கார்ட் இருக்குது ஹைதராபாடில் 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ அது ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி அமைப்புகள்னால வருது. இதை இக்னோர் பண்ணுறதுனால தான் இவங்க வந்து தே ஆர் ஜஸ்ட் வெதர் ரிப்போர்ட்டர்ஸ், தே ஆர் நாட் ஃபோர்காஸ்டர். இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் இதை பற்றிலாம் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, கிளைமேட் சேஞ்ச்ன்றது இட்ஸ் எ ஃபண்டட் ஒரு ப்ரோக்ராம். தப்பு. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் அதெல்லாம் நாங்கள் ஒன்று சொன்னோம். நாங்கள் முன்ன இந்த பஞ்சதந்திர கதையில் ஒரு கதை ஒன்று தெரியுமா? ஒரு ஆட்டுக்குட்டி வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் கீழ் ஓட்டத்தில். மேல் ஓட்டத்துலேருந்து நிறைய வந்து மிரட்டும், என்னோட தண்ணியை நீ கலக்கிட்டேன்ற. அது மாதிரி தான் நீங்கள் டெவலப் ஆகிடக்கூடாது. அதனால் உங்களை வந்து கார்னர் பண்ணுறதுக்காக கிளைமேட் சேஞ்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிலாம் டெவலப் பண்ணக்கூடாது. அதெல்லாம் மீறி வந்தாச்சு.
பட் ஆனா நிறைய இடத்துல டிராட் நிறைய விஷயம் இருக்கே சார், அதெல்லாம் நம்ம நீங்க எப்படி வந்து பார்க்கலாம்? சீக்வன்ஸ் எடுத்து பாருங்க. நீங்க வந்து எல்னினோன்றதை பத்தி 2-3 வருஷம் தானே ஹைலைட் பண்றாங்க. எல்னினோ ஆக்குமெண்ட்னு சொல்லி கூகுளில் பண்ணுங்க. எல்லா இயருக்கும் எல்னினோட பர்சன்டேஜ் வேரி ஆகும். எல்னினோன்றது ஆக்டிவாக இருக்கும். பட் இந்த வருஷம் ரொம்ப லோவாக இருக்குது. இது ஹை ஆக்டிவிட்டி இருக்குது, மீடியம் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்ட்டு தான் போட்டுட்ருப்பாங்க. அது மாதிரி தான் இவங்க எல்லாமே ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி இட் இஸ் ஒன்லி யூனிபோலார் இதுவாக போகிறாங்கன்னு என்னோட பயம். இது குளோபல் வார்மிங்கிறது டெஃபினட்டாக, அதாவது மிலன்கோவிச் சைக்கிள்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே. அவர் 1950s ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதாவது பூமி மில்கி வே கேலக்ஸியை சுற்றி வரும்போது ஒரு, நான் சொன்னல, ஒரு ஆர்கனைஸ் கேயாஸ் மாதிரியா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நம்ம பூமி வார்ம் ஆகிறதோ கூல் ஆகிறதோ நடக்குது. ஸ்பெசிஃபிக் கேப்பில் வர்றது கிடையாது. 1, 3, 5, 7 அப்படிலாம் கிடையாது. பிரைமரி நம்பர் மாதிரியா சில வேரியபிள் இதில் வரும். அதை அதனால் பூமியோட காரணங்கள் ரொம்ப கம்மி, எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தின்றது அவரோட வேக் ரிசர்ச். அதோட ஒரு நானோ ரிசர்ச் தான் ஓகே. இந்த சோலார் சிஸ்டம் இந்த ஆக்சஸில் போயிட்டுருக்கு. இந்த ஜோனில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பின்னாடி இருக்க ஸ்டாரோட அலைன்மெண்ட்டோடு சேரும்போது நம்ம பூமியில் என்ன மாதிரி மாற்றங்கள் வருது அப்படின்றது நம்மளுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இன்ஃபேக்ட் 600-700 வருஷத்துக்கு முன்னாடியே கொரோனா மாதிரியே வர பேண்டமிக்கை ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் அந்த அபிநயான ஒரு பையன் வான் பண்ணியிருந்தான். ஒரு பேண்டமிக் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவன் சொன்ன பிரகாரம் இல்லை கொரோனா. ஸோ அதுக்கு அப்போ என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் அஸ்ட்ரானமர்ஸ்லாம் நம்மளோட திருவாதிரை நட்சத்திரம் வெடித்து சிதறப்போகிறது அப்படின்லாம் நியூஸ் போட்டாங்க. அப்புறம் 3 மாதம் கழிச்சு வெடிச்செல்லாம் சிதறாது, நார்மலாக அது பிரைட்னஸ் கம்மியாச்சு, சூப்பர் நோவாக்கு முன்னாடி அப்படி ஆகும்னு சொல்லி அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் இல்லை இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னாங்க. கேட்டால் ஏதோ ஒரு கிளவுட் கவர் பண்ணிச்சுன்னாங்க. இப்போ ஒரு திடீர்னு ஒரு கேள்வி சார், why can't it be வெறும் சயின்ஸ், ஏன் வேதிக் சயின்ஸ்னு இருக்கணும் அப்படின்ட்டு, ஏன் ஒன்லி சயின்ஸ் நம்ம நான் இந்தியனே கூடவா மனுஷன் கொடுக்கட்டுமா? சொல்லுங்க பாப்பா. நான் இந்தியன் இல்லை, நான் மனுஷன் சொல்லட்டுமா? ஏன் எனக்கு ஐடென்டிட்டி கூடாது? ஏன் என்னுடைய பாரம்பரியத்தை என்ன ஏன் வெறுக்கணும்? புரியலையே. சயின்ஸ் அதுதான்மா சயின்ஸு. வேதிக் சயின்ஸாக என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கியிருக்கீங்க, ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, எல்லாத்துக்கும் கூட ஒரு மேனுவல் வருதில்ல? அந்த மேனுவல் என்ன கொடுத்துருப்பாங்க? கார் எத்தனை சிசி இன்ஜின், என்ன டைப் ஆஃப் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குது, என்ன டைப் ஆஃப் டயர் இருக்குது, அதோட டயமீட்டர் என்ன, ரேடியஸ் என்ன, வித் என்ன, இந்த வீலா அலுமினியம் அலாய் வீலா, சாதாரண ஸ்டீல் போட்டட் வீலா, என்ன ப்ரெஷர் வைக்கணும் மட்டும் கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த உலகத்தோட இயக்கத்தை இப்படி தான் இருக்க போகுது, இந்த சமயத்தில் ஸ்டே அவே ஃப்ரம் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் வேதிக் சயின்ஸ். வேறு எந்த சயின்ஸும் கிடையாது, இதில் தான் இருக்குது. நான் எதுக்கு என்னை இழக்கணும்? ஸோ இதுல இருந்து தான் சயின்ஸ் வந்துச்சுன்னு சொல்றீங்களா? இதுதான் சயின்ஸ். சயின்ஸே வரல. ஓகே. எங்கேயும் திருடிட்டு பண்ணவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டீகோட் பண்ணுறாங்க. தே ஆர் பிகம் எக்ஸ்பர்ட் இன் மிஷின் மேனுஃபேக்சரிங். ஓகே. ஃபண்டமெண்டல் தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் தே ஆர் நாட் ரீச் த லெவல். ஐம் சாரி டு சே தட். ஓகே. நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம உஸ்தியா ஒன்றும் உணரல. இப்ப பாபா வங்கா ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது இல்ல, அதெல்லாம் நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க? அவர் பார்வை கிடையாது. நீங்க நாஸ்ட்ராடாம் ப்ரெடிக்ஷன்ஸை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. நாஸ்ட்ராடாம் ப்ரெடிக்ஷன்ஸ் அஸ்ட்ரானமிக்கல் பேஸ்ட். ஓகே. பாபா அதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபூல் மை செல்ஃப். ஃபஸ்ட்டு வேகு எத்தனை நடந்தது அப்புறம் போகணும். இப்போ நாஸ்ட்ராடாம் ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி நான் லேட் 70s படிச்சிருக்கேன். அப்போவே வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் விழாதை பற்றி நான் படிச்சிருக்கேன். மேன் மேட் மவுண்டன்ஸ் வில் கிரம்பிள் அப்படின்ற வார்த்தையை படிச்சிருக்கேன். இவங்க சொல்கிற மாதிரி 2 ஸ்டீல் பேர்ட் போய் இடிக்கும் அப்படின்றலாம் கிடையாது. மேன் மேட் மவுண்டன்ஸ் வில் கிரம்பிள். சரி, அது சொன்னாரே, அப்போ என்ன சொல்லியிருந்தாரு? சாட்டனும் மார்ஸும் ஏரிஸ் சேரும் அப்படின்னாரு. 1999 2000 ஜாயின் ஆச்சு. இட் ஹேப்பன் தட். ஸோ ஹி ஹஸ் கிவன் ஸ்பெசிஃபிக் பிளானட்டரி பொசிஷன். புரிஞ்சுக்க. அப்போ பிளானட்டரி பொசிஷன் 450 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனால கொடுக்க முடியாதுன்னா எக்ஸ்ட்ராடினரி மேத்தமெட்டிஷனாக இருக்கணும். பஞ்சாங்கங்கள் இருந்தது அப்படின்னா கூட ஃபார் ஹிம் டு சே தட் சிட்டிங் இன் ஃப்ரான்ஸ்ன்றது ஒரு ஃபினாமினல் பர்சனல் டேலண்ட்டாக. அது மாதிரியா ஃபுல்லான ஒரிஜினல் டெக்ஸ்ட் பார்த்தா தான் அது எந்த அளவுக்கு சயின்டிஃபிக், எந்த அளவுக்கு கெஸ் ஒர்க்கு, இல்லைன்னா எனக்கு இன்ட்யூஷன். சில பேருக்கு இன்ட்யூஷன் வரும். இன்ட்யூஷனை பற்றி கிண்டல் படுறதுக்கு ஆள் கிடையாது. பட் நான் சொல்கிறது அவர் சயின்டிஃபிக்காக சொல்லிட்டு போயிருக்காரு. நாஸ்ட்ராடாம் அஸ்ட்ரானமிக்கல் பேஸ்டு தான் சொல்லியிருக்காரு தவிர நோ கெஸ் ஒர்க். ஹி ஹஸ் நாட் டன் எனி கெஸ் ஒர்க். இப்போ தமிழ்நாட்டை தாண்டி ஹிமாலயாஸ்ல அவலான்ச்சி, அதாவது பனிச்சரிவுக்கான அபாயம் அதிகமா இருக்கிறதா ஸ்பிரிங்கர் நேச்சர்ன்ற ஒரு நிறுவனம் சொல்லுது. இதனால 11 மாவட்டங்கள்
போத் இமாச்சல பிரதேசம் அப்புறமா உத்தரகாண்ட்ல இந்த 2 இடத்துலயுமே வந்து 11 மாவட்டங்கள் பெரிய ஆபத்தை சந்திக்க போறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட அழிய கூட வாய்ப்பு இருக்குறாங்க. இந்த வருஷம் பூகம்பம் இருக்கு, நிலச்சரிவு இருக்கு. பட் வந்து அதெல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப்ல நிறைய இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிறதெல்லாம் கூட செப்டம்பர் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் கூட க்ளோஸ் ஷேவா இருக்கும். ஓகே. பட் அதெல்லாம் என்னோட ஃபோர்காஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், நீங்க ஓகே. பார்க்கலாம். செப்டம்பர் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சென்ட்ரிக் தான். அண்ட் டு பி வெரி ஸ்பெசிஃபிக் வந்து ஆரம்பத்தில் எல்லாமே வந்து நார்த் வெஸ்ட்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ நார்த் வெஸ்டர்னோட உடனே வந்து பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் காஷ்மீர் அப்படின்ற மாதிரி இல்லை. எந்த ஸ்டேட்லையும் வெஸ்டர்ன் போர்ஷன் எடுத்துக்கணும். இப்போ யூபியில் எடுத்தா யூபியோட வெஸ்டர்ன் போர்ஷன் ஓகே. அந்த மாதிரி எடுத்துக்கணும். உத்தராகண்ட் வெஸ்டர்ன் போர்ஷன் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அந்த மாதிரியே பார்க்கும்போது நான் கொடுத்துருக்க டேட்டில் அவலான்ச் கொடுத்துருக்கேன். அவலான்ச்ன்றது ஒன்லி பனி சரிவு தான். பட் லேண்ட் ஸ்லைட்னாலே வரும். நீங்கள் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உத்தராகண்டில் ஒரு பெரிய அவலான்ச் வந்து கிட்டத்தட்ட 150 பேர் போனாங்க. டேட் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபோர்காஸ்ட் உத்தராகண்ட்னே கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்ன இப்படி ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோம், இட் ஹஸ் நாட் ரீச்டுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்ப இந்த 11 மாவட்டங்களுக்கு அபாயம் அது இருக்குதானா வந்து சார்? அவங்க ஹிமாலயாஸ் எப்பவுமே பெரிய பூகம்பம் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர டர்க்கியில் வரும்னு சொல்லலையே. நியர்லி ஜியாலஜிஸ்ட்லாம் ரொம்ப பெரிய சயின்டிஸ்ட்னா ரீசெண்ட் டைமில் அதிக பேரை பலி கொண்ட பூகம்பம்னா டர்க்கியில் வந்தது தான். யாராவது ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்காங்களா? தே ஆர் நாட் குவாலிஃபைட் டு டாக் அபவுட் அதர் திங்ஸ். சும்மா இந்த அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கிறது, ஒரு பேஜ் கிடைக்கிறது, பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி அவர் சொல்லட்டும், சொன்னதுக்கப்புறம் சொல்லணும். நிறைய தியரிஸ் வந்து இப்ப தியரிஸை வச்சுதான் நிறைய சயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதை வச்சுதான் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி இந்த வெதர் ஃபோர்காஸ்ட்லயுமே வந்துட்டு இப்ப இந்த ரிப்போர்ட் வருது, டெக்னாலஜி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா முன்னாடி காலத்துல வந்துட்டு இந்த சில ஃபார்முலாஸை வச்சு கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. அந்த ஃபார்முலாஸ்னா உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, இந்த ஆனி ஆறில் இடி இடித்தால் 6 மாதங்களுக்கு மழை இல்லை, ஆவணி ஆறில் இடி இடித்தால் நல்ல மழை, இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? இது எப்படி பாக்குறீங்க? இந்த காலத்துக்குமே இது செட் ஆகுமா? இல்லை, அதான் சொன்னேன். இப்போ நீங்கள் சொல்லிருக்கீங்களே, இப்போ ஆணி ஆறு ஆவணி ஆறு இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 10 வருஷம் பார்த்துட்டு வேணா நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு வந்து அது புரியுற மாதிரி சொல்கிறதா இருந்ததுன்னா, இப்போ வந்து குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சின்னா சொல்கிறாங்க இல்லையா? இப்போ சனீஸ்வரன் வந்து இதில் மீனத்துக்கு போகிறார். ஓகே. 30 வருஷத்துக்கு முன்னாடி மீனத்தில் இருந்திருப்பார்ல. அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் செலஸ்டியலி டிஃப்ரெண்ட் பொசிஷன். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இப்போ வந்து நார்த்தன் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு, அப்போ சதர்ன் டிப்புக்கு போயிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ அதோட இலிமினேஷன், அதோட ஆக்சஸ் டு கண்ட்ரோல் ரீஜன்ஸ் ஆஃப் எர்த் எல்லாமே வேறு. அந்த ஃபேக்டரை கொண்டு வரதுன்றது வந்து நம்மளதில் வந்து அஷ்டவர்க்கம்னு ஒரு கணக்கு இருக்குது. அஷ்டவர்க்க கணக்கில் வந்து போடும்போது ஒவ்வொரு பிளானட்டுக்கும் நம்ம 12 கட்டத்துக்கு உண்டான மார்க்லாம் போட்டு அதில் வந்து கோபுராம்சம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்கேல் உண்டு. ஒரு சாட்டன் ஒன்று எடுத்திங்கன்னா அது அதோட பலமான ஸ்தானத்திலேயே வந்ததுன்னா அதுக்கு மேக்ஸிமம் பவர் கிடைக்கும். அதில் பலமான ஸ்தானம் வந்து மொத்தம் 9 பாயிண்ட் கிடைக்க வேண்டிய இடத்துல 3 பாயிண்ட் தான் இருக்குன்னா இட் இஸ் பிலோ ஆவரேஜ் அப்படின்ற கேரக்டர்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் கால்குலேட் பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரியே கிராஃப் போடும்போது வி ஆர் கோயிங் டு பி லிட்டில் பிட் க்ளோசர். பட் இந்த கிராஃபையே வந்து இன்னும் 3 விதமாக போடணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ரியல் டைம் கிராஃப்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு உண்டான மெத்தட் அந்த டேட்டாவோ அதை எப்படி யூஸ் பண்ணுன்றது எனக்கு தெரியாது. எனக்கு என்ன வேணும்னு தெரியும். இப்போ எர்த் இருக்க 360 டிகிரி, 180 டிகிரி, அதை வந்து 3 பங்காக பிரிக்கிறேன். 120 120 120 60 60 60. ஸோ அப்படின்னாச்சு 9 ஜோன் ஆகுது. இந்த 9 ஜோனுக்குமே சன்ரைஸு, பிளானட் ரைஸ் எல்லாமே வேரி ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரியல் டைமில் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஆஸ்திரேலியா மே நாட் ஹேப்பன் இன் இது கான்டினென்டல் கன்வர்ஷன் ஜோன், அதாவது மலேசியா, சிங்கப்பூர் அந்த ஏர் ஜோனில் அண்ட் இந்தியாவில் நடக்காதான் இருக்கும். பட் அகெயின் இட் வில் ஹேப்பன் இன் மிடில் ஈஸ்ட், இட் மே நாட் ஹேப்பன் இன் யூரோப் சென்ட்ரல் அண்ட் இதில் ஸ்வீடன், நார்வே அங்கே மாதிரி நடக்கும். அந்த மாதிரியே அந்த வேரியேஷன்ஸை அந்த கிராஃப் போட்டால் தான் நம்ம பர்ஃபெக்ட் பண்ணணும். பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய டூல் என்ன இருக்குன்னா, ஏற்கனவே நடந்த ஈவெண்ட். இப்போ நான் சொல்கிற கிராஃபை வந்து நான் 2023க்கு போடவே வேண்டாம், 24க்கு போட வேண்டாம். ஐ கேன் டூ இட் ஃபார் 1970, ஐ கேன் டூ இட் ஃபார் 1960. அப்போ வந்து மேஜர் ஈவெண்ட்ஸை பற்றி ரெக்கார்டு இருக்குல்ல,
அந்த ஈவெண்ட்ஸோட நான் கோரிலேட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ரிலேட் பண்ணி போகும்போது இந்த ஈக்குவேஷனில் தான் அது வந்திருக்கு, நெக்ஸ்ட் இந்த சைக்கிள் இத்தனை வருஷம் கழிச்சு வரப்போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது பண்ணும்போது தான் we will be able to பேக்வர்ட் இன்டெகிரேஷன்லையும் அதே நேரத்தில் நம்ம வந்து வேணுன்ற ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் இந்த சயின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து திருப்பி சொல்கிறோமா 3000 வருஷத்துக்கு பூகம்பமாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீம் வெதராக இருக்கட்டும், ஃப்ளட்டாக இருக்கட்டும், ட்ராட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் டேட் ஸ்பெசிஃபிக்காக பீரியட் ஸ்பெசிஃபிக்காக ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ப்ரெடிக்ஷன் கிடையாது. இந்த ஊரில் ட்ராட் இருக்குது, இந்த ஊரில் இயல்புக்கு அதிகமாக மழை இருக்குது, இந்த ஊரில் நிலச்சரிவு இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது அரசாங்கத்துக்கு திட்டமிட்டு அதை வந்து பெனிஃபிட் எடுக்கிற அளவுக்கு பண்ணிக்கலாம். நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் இப்போ மெட்ரோவுக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் 10 மாடி ஹைட்டுக்கு டனல் போடுறாங்க லெஸ் கார்னரில். ட்ரெயின் வந்து தண்ணி வராமல் போகுது, நான் தண்ணி எடுத்துன்னு போகலாமே. அது மாதிரி டனல் மாதிரியா அது வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 8 மீட்ரு டயமீட்டராக இருக்கும், ஒரு 9 மீட்டர் டயமீட்டர், 10 மீட்டர் டயமீட்டர் கூட இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லையே தண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கு. 6 மீட்டர் இருந்தால் போதுமே. எவ்வளோ வாட்டர் எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோ இடத்துல வெள்ளத்தை தடுக்க முடியும். ஸோ அது மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் தான் தேவையே தவிர நம்ம ஒன்றும் சாம்பாட்டை கட்டுறதுக்கே ஒழுங்காக கவர் பண்ண தெரியல, போடணும்னு இன்டென்ஷன் இல்லை. டேலண்ட்லாம் உண்டு, இன்டென்ஷன் இல்லை. அது கரெக்ட் பண்ணிக்கிற வரைக்கும் நம்ம வராது. ஆஃபீஸில் வேலை செய்யறனா கூட எவ்ரிபடி ஷுட் ஷோ அட் த எண்ட் ஆஃப் தி சர்வீஸ் ஐ ஹவ் டன் சம்திங் விச் நோபடி கேன் கரெக்ட். போட்ட இது பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றது பண்ண பேஷன் இருந்தால் தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும். மக்கள் திருந்தாத வரைக்கும் அரசாங்கத்தை குத்தம் சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஓகே சார். இப்ப தமிழ்நாடு அரசு கிட்ட இப்ப இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா இதை எதிர்கொள்றதுக்கான இதெல்லாம் இருக்கா? எல்லாமே எக்யூப்டா இருக்காங்களா? என்ன நடக்க போகுது? இப்ப நீங்க சொல்ற மாதிரி நிறைய மழை வந்தா நான் 2023 பார்த்துட்டேம்மா. ஐ டோன்ட் ஹேவ் ஹோப். இந்த ஏரியாலே சஃபர் பண்ணிருக்கேன், ரொம்ப கஷ்டம். 2023 விடுங்க, 2022 டிசம்பரில் பெஞ்ச மழையிலே இந்த ஏரியா சஃபர் ஆச்சு. போன வருஷம் மழை கம்மின்னு பேர் சில ஜோனில், அந்த சின்ன லீன் பீரியடில் அந்த மழைக்கு தான் கஷ்டப்பட்டேன். அப்ப மக்கள் இப்ப எப்படி சர்வைவ் பண்ணலாம் சார்? இல்லை, அது அவங்க தான் எடுத்துக்கணும். மக்களுக்கு வந்து என்னோட ஃபோர்காஸ்ட் ரீச் பண்ணால் ரைட்டு, ஃபோர்காஸ்ட் ஃபாலோ பண்ணுறவங்க உபயோகப்படுத்திக்கிறாங்க, இல்லாதவங்க அவஸ்தைப்படுறாங்க. ஃபோர்காஸ்ட் ரீச் பண்ணணும். சரி, நான் தான் திருப்பி சொல்கிறது வந்து இந்த வருஷம் இயல்புக்கு அதிகமாக இடி மின்னல் தாக்கல் இருக்குது, க்ளவுட் பஸ்ட்னால ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் இருக்குது. போன வருஷம் ஏதோ ஒரு இடத்துல வந்து குற்றாலத்துலேயே எங்கேயோ ஒரு பையனை ஒரு அம்மா இழந்துட்டாங்க. அந்த வீடியோவெல்லாம் வேறு வந்தது. அவங்களோட பைத்தியக்காரத்தனமும் இருக்குது. வராதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல போய் ரிஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இழப்புக்கெல்லாம் வந்துன்னா யாரை கன்சோல் பண்ண முடியும்? ஸோ தட் ஷுட் பி அ டெஃபினட் மெக்கானிசம் இருக்கணும். எப்படின்னா அப்படி தான் அப்படின்றது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அக்கறை வேணுமா, ரொம்ப கஷ்டம். வானியல் சம்பந்தமா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இதுவரை கேள்விப்படாத நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இன்னொரு நேர்காணல்ல நம்ம சந்திக்கலாம் சார். தேங்க்யூ. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.